சென்னை வேளச்சேரியில் கடந்த 1 மணி நேரமாக இடைவிடாமல் பெய்த கனமழையால் மழைநீர் கால்வாய்களிலிருந்து தண்ணீர் பீரிட்டு வெளியேறி வருகிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக சென்னையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சென்னை வேளச்சேரி, திருவான்மியூர், அடையாறு, பெருங்குடி, துறைப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரம் இடைவிடாமல் மிக பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக வேளச்சேரியின் தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ள நீர் தேங்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக வேளச்சேரியை பொறுத்தவரை மழை நீர் வடிவதற்காக பகிங்கா கால்வாய் கரைக்கு கீழே சென்றாலும் மேலும் பல கால்வாய்கள், மழைநீர் கால்வாய்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கால்வாய்கள் உடனடியாக நிரம்பி போகின்ற அளவிற்கு 1 மணி நேரம் இடைவிடாமல் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக மழை வெள்ள நீர் செல்லக்கூடிய கால்வாய்கள் தற்பொழுது நிரம்பி அதிலிருந்து வெள்ள நீர் பீரிட்டு வெளியில் வருகின்றது. இதன் காரணமாக வேளச்சேரி, தரமணி இடையிலான 100 அடி சாலை உட்பட வேளச்சேரியினுடைய அனைத்து முக்கியமான சாலைகளிலும் சாலை ஓரப்பகுதிகளில் தற்பொழுது மழை வெள்ள நீர் தேங்கக்கூடிய அளவிற்கு தாழ்வான இடங்களில் வெள்ள நீர் தேங்கி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் வாகனங்கள் அனைத்தும் மிக குறைந்த வேகத்தில் செல்லக்கூடிய வகையிலே மழையானது கடந்த 1 மணி நேரம் மிக பலத்த மழையாக தொடர்ந்து பெய்தது. இடைநில்லாமல் மழை பெய்த சூழலில் வேளச்சேரியினுடைய முக்கிய இடங்களில் தாழ்வான பகுதிகளில் எல்லாம் மழை வெள்ள நீர் தேங்குகின்றது. சாலைகளில் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டு வாகன ஓட்டிகள் பயணிக்கக்கூடிய வகையிலே முன்னால் இருக்கக்கூடிய வாகனங்கள் தெரியாத அளவிற்கு தொடர்ந்து 1 மணி நேரம் இடைவிடாமல் மழை பெய்தது. தற்பொழுது மழையின் தீவிரம் சற்று தணிந்திருக்கின்றது. என்றாலும் அவ்வப்பொழுது தொடர்ந்து மழை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் வேளச்சேரியினுடைய ஏஜிஎஸ் காலனி உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் தாழ்வான வீடுகளுக்குள் வெள்ள நீர் தரைத்தளங்கள் வரை செல்லக்கூடிய விதமாக தற்பொழுது மழை பொழிந்திருக்கின்றது.